7th question. ஒரு பிளேனும் ஒரு லைனும் சந்திச்சுக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. அது போக கூடுதலா அந்த பிளேனுக்கும் லைனுக்கு பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சுக்கலாம். லைனோட ஈக்குவேஷன், பிளேனோட ஈக்குவேஷன் ரெண்டுமே क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. Find the point of intersection of the line and the plane. இது பிளேனோட ஈக்குவேஷன், அது லைனோட ஈக்குவேஷன். லைனோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? x minus 1 equal to y by 2 equal to z plus 1. டினாமினேட்டர் இல்லனா it is understood 1. நமக்கு தெளிவா தெரியும். previous exerciseல முன்னாலல இந்த கான்செப்ட் பாத்துக்கிறோம். ஒரு லைனோடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ல ஈக்குவல் டு ஏதாவது ஒரு ஸ்கேலார்ல நேம் கொடுத்தோம்னா அந்த லைன் மேல இருக்கிற இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கிடைச்சிரு. அப்ப ஈக்குவல் டு t ன்னு கொடுத்துட்டோம். அப்போ அந்த லைன் மேல இருக்கிற பாயிண்ட் எழுதிக்கலாம். x, y, z equal to ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஈக்குவேட் பண்ணலாம். 1 மேல வரப்போ 1 into t, t minus 1 அங்க வரப்போ +1. அதாவது x equal to t plus 1 அத எழுதிக்கிறோம். கமா அடுத்து இந்த y by 2 அந்த t அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 மேல போறப்போ 2t. கரெக்ட்டா பாரு. 2 மேல வரப்போ 2t, y equal to 2t. அப்புறம் லாஸ்ட் ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 மேல வரப்போ 1 into t, t plus 1 அங்க போனா -1. இதுதான் அந்த லைன் மேல இருக்கக்கூடிய இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். இமிடியேட்டா டவுட் வரும், சார் ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, அது எப்படி சார் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட் சொல்றீங்கிறது? tங்கிறது எந்த ரியல் நம்பர் வேணா கொடுத்துக்கலாம். 0, 1, 2, 3, -1, -2, -3, ஃபிராக்ஷன், நெகட்டிவ், பாசிட்டிவ் எது வேணா கொடுத்துக்கலாம். அப்படி ஒவ்வொரு t வேல்யூ கொடுக்கறப்போ ஒவ்வொரு பாயிண்ட் கிடைக்கும். அதுதான் இந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள், tக்கு 0 கொடுங்க, 1, 0, -1. அப்போ அந்த லைன் மேல இருக்கிற ஒரு பாயிண்ட். வேற ஒரு நம்பர் கொடுத்தா வேற ஒரு பாயிண்ட். அப்படி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் t வேல்யூஸ் கொடுக்கறப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்ல வர்றேன். நமக்கு அத்தனை பாயிண்ட்ஸ் தேவையில்லையே, நமக்கு இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் போதும். இந்த ஒரு பாயிண்ட்ங்கிறது என்னது? அந்த பிளேனும் இந்த லைன் சந்திச்சுக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இது ஜெனரல் பாயிண்டா இருந்தா கூட இதைய நாம இந்த பாயிண்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இந்த t plus 1, 2t, t minus 1 அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ பிளேனும் லைனும் சந்திச்சுக்கிற பாயிண்ட் இது நான் அஸ்யூம் பண்ணிட்டோமா? அப்போ கண்டிப்பா பிளேன் மேல இந்த பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். பிளேன் மேல இருக்கக்கூடிய பாயிண்ட பிளேனோட ஈக்குவேஷன்ல கொண்டு போய் தாராளமா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி கான்செப்ட் அதத்தான் இங்க ஃபாலோ பண்ண போறோம். அந்த பிளேனோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துக்கிறாங்க? 2x minus y plus 2z plus 2 இங்க வந்தா -2 equal to 0 at என்ன பாயிண்ட்? t plus 1, 2t, t minus 1. x க்கு பதிலா t plus 1. அப்ப 2 into t plus 1 minus y க்கு பதிலா 2t plus 2 into z க்கு பதிலா t minus 1. பக்கத்துல என்ன இருக்கு? -2 equal to 0. 2 உள்ள கொண்டு வரப்போ 2t plus 2 minus 2t. அடுத்தது இந்த 2 உள்ள கொண்டு வரப்போ plus 2t minus t plus 2t. 2 உள்ள வரப்போ plus 2 into -1 -2. அடுத்து வெளியில என்ன இருக்கு? -2 equal to 0. இந்த plus 2t minus 2t கேன்சல். மீதி என்ன இருக்கு? இந்த plus 2 minus 2 கேன்சல். 2t equal to -2 அங்க போனா plus 2 into 2 அங்க போனா divided by 2. அப்ப t equal to 2 by 2 னா 1. அப்போ இந்த பாயிண்ட் இதுன்னு அஸ்யூம் பண்ணோம். அதாவது இதுன்னு அஸ்யூம் பண்ணி பிளேனோட ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்ப இந்த பாயிண்ட்க்கு உண்டான t வேல்யூ தான் கிடைச்சிருச்சு. இமிடியேட்டா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எழுதிக்கலாம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் t க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 1 plus 1 2, t க்கு பதிலா 1. 1 into 2 2. அடுத்து t க்கு பதிலா 1 1 minus 1 0. என்ன பாயிண்ட்? 2, 2, 0. இது அந்த பாயிண்ட். அது தப்பா கரெக்டானு வெரிஃபை பண்ணிக்கலாம். இது இந்த பாயிண்ட் லைன் மேல இருக்குது, பிளேன் மேல இருக்குது. எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் கரெக்டா சாட்டிஸ்ஃபை. இப்போ பிளேனோட ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணல. இதான் பிளேனோட ஈக்குவேஷன். x க்கு பதிலா 2. 2 into 2 4. y க்கு பதிலா 2. அப்போ -2. z க்கு பதிலா 0. 0 into 2 0 தான். அப்போ 4 minus 2 plus 0 2 வரும். 2 equal to 2. அப்போ நம்ம பாயிண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட்.
கூடுதலா என்ன கேட்டுக்கிறாங்க? ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் த பிளேன். என்னைக்குமே பிளேனா இருந்தாலோ லைன் இருந்தாலோ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ். ஒரு பிளேனும் ஒரு லைனும் இருந்தா தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ். என்ன ஃபார்முலா? லைன்ல பேரலல் வெக்டார் எடுக்கணும். பேரலல் வெக்டார் பி வெக்டார்னு எடுத்துக்கலாம். டாட் பிளேன்ல நார்மல் வெக்டார், அதாவது n வெக்டார், இதுக்கு என்ன வரும்? ஒரு மாடுலஸ் பை அந்த பி வெக்டாரோட மேக்னிடியூட் மாடுலஸ் பி வெக்டார், n வெக்டாரோட மேக்னிடியூட் மாடுலஸ் n வெக்டார். இதுதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் பி வெக்டார் n வெக்டார் எடுத்துக்கலாம். பி வெக்டார் ஈக்குவல் டு, அது எதுல இருந்து எடுக்கணும்? பி வெக்டார்ங்கிறது லைனுடைய பேரலல். இதுதான் லைனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்மேட். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ல டினாமினேட்டர் தான் பேரலல் குறிக்கும்னு எக்கச்சக்கமான சம்ல பாத்துக்கிறோம். அப்படி டினாமினேட்டர் பேரலல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நியூமரேட்டர்ல பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பாருங்க, நியூமரேட்டர்ல பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் இருக்குது. அப்ப தாராளமா டினாமினேட்டரை பேரலல் வெக்டரா எடுத்துக்கலாம். பி வெக்டார் ஈக்குவல் டு 1 2 1, அதாவது 1 கூட ஐ கேப், இந்த 2 ஜே கேப், இது பிளஸ் 1 கூட கே கேப். அப்புறம் பிளேன்ல இருந்து நார்மல் வெக்டார் எடுக்கணும். பிளேனோட ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனா கொடுத்துக்கிறாங்க. ஒரு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ல என்னைக்குமே எது நார்மல் வெக்டரா இருக்குன்னா அந்த எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு பதிலா ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா அது பிளேனோட நார்மல் வெக்டரா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இப்போ அதைத்தான் பண்ண போறோம். 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலா ஐ கேப் மைனஸ் ஒய்க்கு பதிலா ஜே கேப் பிளஸ் 2 இன்டூ இசட்டுக்கு பதிலா கே கேப். இப்போ ஃபர்ஸ்ட் பி வெக்டார் டாட் என் வெக்டார் கண்டுபிடிக்கலாம். பி வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு டாட் ப்ராடக்ட்னாலே தெரியும். அந்த பி வெக்டார் என் வெக்டார்ல கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா போதும். 1 இன்டூ 2 2, 2 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 2, 1 இன்டூ 2 2, இந்த 2 மைனஸ் 2 கேன்சல், மீதி 2 இருக்கு. அடுத்தது மாடுலஸ் பி வெக்டார். பி வெக்டார் எது? இதுதான். அல்ல ரூட் ஓவர் அந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 1 ஸ்கொயர் பண்ணா 1 ஈக்குவல் டு ரூட் ஓவர் 6. 1 பிளஸ் 4 பிளஸ் 1 6. அடுத்து மாடுலஸ் என் வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஓவர், இதுல 2 ஸ்கொயர் பண்ணா 4 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னா பிளஸ் 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4 எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 4 பிளஸ் 4 பிளஸ் 1 9, ரூட் ஓவர் 9னா 3. இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். theta is equal to sin inverse நியூமரேட்டர்ல மாடுலஸ்க்குள்ள b வெக்டார் டாட் n வெக்டார். b வெக்டார் டாட் n வெக்டார்ங்கிறது என்னது? 2 மாடுலஸ் 2. மாடுலஸ்க்குள்ள பிளஸ்ல வந்தாலும் மைனஸ் வந்தாலும் பிளஸ்ல மாறிடும். அப்ப மாடுலஸ் 2னா 2 பை மாடுலஸ் b வெக்டார் என்னது? ரூட் 6. மாடுலஸ் n வெக்டார் என்னது? 3. So what is the angle between line and the plane? Sin inverse 2 by 3 root 6.